மாணவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வசந்த பஞ்சமி வழிபாடு. கல்விக்கும் கலைகளுக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவி அவதரித்த தினந்தாங்க வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி இந்த வருடம் 23/1/2026 வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுகிறதுங்க. ஒவ்வொரு வருஷமும் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி, அதாவது தை அமாவாசையிலேருந்து 5வது நாள் வரக்கூடிய பஞ்சமி திதியில் வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுகிறது. பிரம்மதேவர் சிருஷ்டியை நிர்மாணித்த காலத்தில் ஏதோ ஒரு நிறைவு பெறாத நிலையை உணர்ந்தாராம். எல்லாமே அமைதியாக இருக்குது, திருப்தி இல்லாத மனநிலையிலே இருந்துட்டு இருந்தாராம். இதே சிந்தனையோடையே தன்னோட கமண்டலத்தை எடுக்கும்போது அந்த கமண்டலத்திலேருந்து சில நீர்த்துளிகள் கீழே விழுந்து அதிலிருந்து பிரகாசமாக ஒரு அழகிய பெண் 4 கரங்களோடு தோன்றினாங்களாம். அவங்க கரங்களில் ஜெபமாலை, சுவடிகள், வீணையை ஏந்தி வந்தாங்களாம். ஆனதேவியின் கைகளில் வச்சிருந்த வீணையை கொண்டு அவங்க தேவகானம் இசைக்கிறாங்க. அதன் மூலமாக பிரம்மதேவர் படைத்த அத்தனை படைப்புகளையும் ஓசை கேட்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் சரஸ்வதி தேவியோடைய அவதாரம் நிகழ்கிறது. சரஸ்வதி தேவி அவதரித்த இந்த நாளை தான் வசந்த பஞ்சமி அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யும்போது நமக்கு கல்வி மற்றும் கலைகளில் முன்னேற்றமும் உயர்ந்த நிலையும் கிடைக்குதுங்க. இந்த வசந்த காலத்தை குறிக்கக்கூடிய மஞ்சள் நிற ஆடையை அணிந்து அவங்களுக்கு பூஜைகள் செய்யும்போது அவங்களுடைய அனுக்கிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்குதுங்க.